Welcome back, students. So last session we have seen about the hormones like gonads like three hormones in the process, right? Right. We have seen the main gonads like the testis is actually how the hormones secrete, like mainly when பார்த்தீங்கன்னா androgen and testosterone secrete ஆகுதுன்றத நம்ம பார்த்தோம். And we have also seen the parts of testis and functions of testosterone. Hormone testosterone பத்தி last sessionல நம்ம பார்த்தோம், right? How it improve the secondary sexual characters by secreting the testosterone and androgen. ஆண்ட்ரோனாலே மேல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேலுக்கான ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எப்படி வந்து செக்ரேட் பண்ணி அந்த செகண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஓவரி இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ ஓவரி நம்ம சொல்லும் போதுமே இதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஓவரி இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டரோன். அண்ட் இது வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் எஸ்ட்ரோஜன் வந்து டெவலப் பண்ணணும்னு நம்ம சொல்லுங்க. லைக் the development of mammary gland and the maturation of reproductive organs and the female voice. இதெல்லாமே வந்து செகண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபெமினின் பாடி இது எல்லாமே இதில் வர்றது. ஸோ எஸ்ட்ரோஜன் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தோம். We have also seen the structure of ovary, right? And progesterone எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் during the entire pregnancy periodல எப்படி நான் progesterone மெயின்டைன் ஆகுன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், right? And how it helps during pregnancy and எப்படி வந்து அது வந்து அந்த யூட்ரஸை கான்டாக்ட் ஆகாம ரிலாக்ஸேஷன் கண்டிஷன்லேயே இருக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றது நம்ம பார்த்தோம். அண்ட் we have also seen that premenstrual changes நம்ம யூட்ரஸ்ல நடக்கிற premenstrual changesலயும் அந்த formation of placenta because placenta is the place where the connection between the baby and the fetus and mother is formed. Okay, பிளாசண்டான்ற இடத்துல தான் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ அம்மா கிட்ட இருக்க நியூட்ரியன்ஸ், மதர் கிட்ட இருக்க நியூட்ரியன்ஸ் அப்படின்றது ஃபீட்டஸ் என்டர் ஆகும். ஓகே, த்ரூ பிளாசண்டா. ஓகே, okay, then we have also seen that நம்ம menstrual cycle actually follicle stimulating hormone, luteinizing hormone, estrogen, progesterone இது எல்லாமே வந்து menstrual cycle வந்து மெயின்டைன் ஆகும்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஒவ்வொரு இதுலேயுமே வந்து we will see the peaks, okay? Because 28 days இருக்கு அப்படின்னா அந்த 28 daysல how it maintain அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் மேஜரா. அதுல வந்து we will study next year. ஓகே, அடுத்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹியூமன் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஹியூமன் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். அதை நம்ம ஸ்டடி பண்ணும்போது you will get to know about more about the menstrual cycle of female. ஓகே, தென் பிரெக்னன்சி டெஸ்ட்ல எப்படி பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஃபீமேல் யூரின் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு தே வில் ப்ரொடியூஸ் அவங்களோட யூரின்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சிஜின்றது இருக்கும். ஓகே, that is a human chorionic gonadotropin hormone அப்படின்றது இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி வந்து யூரின்ல அந்த அந்த சீட்டோட இருக்கும். அதில் ஆக்சுவலாக வைக்கும்போது அதில் சில என்ஜின்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ என்ஜின்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது இட்ஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்னா pregnant means the result will be positive or it will be negative, right? ஸோ கொனாட்ஸ் வந்து இவ்வளோதான் கிளியரா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்கல. பட் if you want to know more about gonads, just go to the learn the CBSE books and study பண்ணுங்க. because நமக்கு டைம் வந்து நம்ம புக்ஸ்ல இருக்கிறத இப்போ கன்சிடர் பண்றதுனால we are just moving fast. Okay, and now we are going to see about the hormones of heart, kidney and gastrointestinal tract. Okay, கிட்னில ஏதாவது ஹார்ட்ல ஏதாவது ஹார்மோன்ஸ் இருக்குமா இல்ல கிட்னில ஏதாவது ஹார்மோன்ஸ் இருக்குமா? ஈவன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏதாவது ஹார்மோன்ஸ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் தேர் இஸ் a ஹார்மோன். கிட்னில ஏதாவது இருக்குமா அப்படின்னா இருக்கலாம், ஹார்ட்லயும் கண்டிப்பா இருக்கும். பட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் we have studied like நம்ம enzymes study பண்ணிருக்கோம். kidney enzymes நம்ம study பண்ணிருக்கோம். but we have never studied about any hormones in even heart, kidney
and gastrointestinal tract. So நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ. Some tissues of the heart, kidney and the gastrointestinal tract act as partial endocrine glands. Okay. சில டிஷ்யூஸ் சொல்றாங்க. சில டிஷ்யூஸ் நம்ம சொல்லும்போது ஹார்ட் ஆகட்டும் இல்ல கிட்னி ஆகட்டும் ஈவன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஆகட்டும் இது வந்து சில பார்ட் அப்படின்றது எண்டோக்ரைன் கிளாண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இட் ஆக்ட் பண்ணுறாங்க. இட் ஆக்ட் ஆஸ் அ பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்ல பாத்தீங்கன்னா cardiocytes on the atrial wall secretes an important peptide hormone called atrial natriuretic factor ANF. இது வந்து ஹார்ட்ல இருக்குது. ஓகே, cardiocytes na cardio means our heart, site means cell. Okay, ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏட்ரியல் வால், ஏட்ரியம் நம்ம சொல்றோம்ல, லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் ரைட் ஏட்ரியம் நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த ஏட்ரியல் வால்ல it produces a peptide hormone. இது வந்து peptide hormone, not a protein, not a amine and not a glycoprotein. It's a peptide. ஒரு புரோட்டீன்ல இருந்து டிரைவ் ஆன ஒரு ஹார்மோன். புரோட்டீன் டைரக்டா இல்ல, பட் புரோட்டீன்ல இருந்து டிரைவ் ஆன ஒரு ஹார்மோன். ஓகே, அந்த அது எங்கன்னு பார்த்தா ஏட்ரியல் வால்ல செக்ரீட் ஆகுது and it is called as a atrial natriuretic factor ANF அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, when blood pressure is increased ANF is secreted and causes dilation of the blood vessels to reduce the blood pressure. Okay, எப்பெல்லாம் வந்து நம்மளோட bloodல blood pressure அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுதோ ஆன்டி நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா செக்ரீட் ஆகுது. ஓகே, blood pressure எப்போ ரைஸ் ஆகுதோ அப்பதான் செக்ரீஷன் ஆகுது. ஸோ நம்மளோட blood vessels டைலேஷன் பண்ணுது. அதாவது blood pressure எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட blood vessels கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது, கான்ட்ராக்ஷன் ஆகும்போது அப்போ blood pressure இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ANF என்ன பண்ணுதுன்னா கான்ட்ராக்ஷன் ஆன அந்த blood vessels ரிலாக்ஸ் பண்ணி விடுது. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், blood அப்போ வந்து நிறைய see here. So imagine, let me explain ஒரு clear diagram ஓட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. See here, imagine this is a blood vessel. Okay, இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய blood vessel இமேஜின் பண்ணுங்க. ரைட், இது நார்மலா இருக்கிறது. இப்போ இந்த blood vessels என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா blood pressure இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, blood pressure blood vesselsல blood pressure இன்க்ரீஸ் ஆகுது. blood pressure இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மீனிங் என்ன நான் சொன்னேன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஓகே, சம் பாயிண்ட் இந்த ரீஜன்ல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா இட்ஸ் லைக் கொஞ்சம் வைடா இருந்திருக்கு. ஓகே, வைடா இருந்திருக்கு. இமேஜின் பண்ணுங்க, இந்த மாதிரி வைடா இருந்திருக்கு. ஓகே, பட் ஆனா சடனா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த லைக் இந்த மாதிரி blood vessels வந்து ஷார்டனா இருக்கு. பிகாஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் blood pressure, blood pressure இன்க்ரீஸ் ஆனதுனால அது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுது. ரைட், இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா ANF, ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ANFன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட blood vessels ரிலாக்ஸேஷன் கண்டிஷனுக்கு கொண்டு வருது. ரைட், அதாவது இது நார்மல். ரைட், ஸோ திஸ் ஒன் இஸ் த நார்மல் அண்ட் இது வந்து blood pressure இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே பிபி ஆரம் மார்க் வந்து அப்ல கொடுக்குறோம், ரைஸ் ஆகுது. இது ANF வரும்போது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுன்றத கொடுக்குறேன். ஓகே, ANF வரும்போது பாத்தீங்கன்னா பிபியை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, பிபியை ரெடியூஸ் பண்ணும். யூ கேன் see here. ஸோ நார்மல் blood vessels இப்படி இருக்கு, அதுல இருந்து blood எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. பட் சடனா வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, டியூ டு சம் ஃபேக்டர்ஸ், அது எந்த ஃபேக்டர்னாலும் இருக்கலாம். இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம blood vessels அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். இப்போ இங்க இருக்கிறதுக்கும் இங்க நேரவா ஆனதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரியும். ரைட், ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதும் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது ANF ஆன்டி நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஆக்சுவலி வந்ததும் இது என்ன பண்ணுதுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன blood vessels இந்த மாதிரி டைலேஷன் பண்ணுது. ஓகே, அதாவது
இந்த ரெண்டு வெசல்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ரெண்டுமே வந்து பிரிச்சு விடுறாங்க. ஓகே, பிரிச்சு விடுறாங்க இந்த சென்ஸ் ரெண்டுத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த வெசல்ஸ் ஆக்சுவலி ரிலாக்ஸ் பண்ணி விடுது. ஏஎன்எஃப், ஆன்டி நாட்ரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்றவங்க ரிலாக்ஸ் பண்ணி விடுறாங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ள மட்டுமே போக வேண்டிய பிளட் அதிகமானதுனால தான் நமக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுனால பிளட் எல்லாமே ஈஸியா பாஸ் ஆகும், ப்ரெஷரும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இந்த மெக்கானிசம்ல தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ரைட், பாருங்க. When blood pressure is increased, ANF is secreted and causes dilation of the blood vessels to reduce the blood pressure. So blood pressure reduce பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. In kidneys, hormones such as renin, erythropoietin and calcitriol இல்ல calcitriol, ROL, okay, are secreted. Calcitriol தான் actually. Are secreted. Okay, ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா only one தான். Okay, that is ANF. ஆனா கிட்னில இருந்து வர்றது 3 types of hormones like renin, erythropoietin and calcitriol. Okay, இது எல்லாமே மூணுமே வருது. இப்போ ஒவ்வொரு ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, see here. First renin சொல்றாங்க பாருங்க. Renin is secreted by juxtaglomerular cells. நம்ம glomerular cells பார்த்தோம் இல்லையா? Juxtaனா பக்கத்துலன்னு அர்த்தம். ஓகே, juxta means adjacent, பக்கத்துல இருக்க cells அப்படின்னு நம்ம சொல்லலாம். Juxtaglomerular cells which increases blood pressure when angiotensin is formed in blood. Okay, என்னென்ன கொடுத்திருக்காங்க? இந்த juxtaglomerular cells அப்படின்றது blood pressure increase பண்ணுது. ஓகே, சாரி, juxtaglomerular cells தான் ரெனினை செக்ரேட் பண்றாங்க. ஓகே, அப்படி செக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட் பிரஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்போனா ஆஞ்சியோடென்சின் வந்து பிளட்ல ஃபார்ம் ஆகும்போது. ஓகே, ஆஞ்சியோடென்சின் பிளட்ல ஃபார்ம் ஆகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then coming to the second one, erythropoietin. Erythropoietin is also secreted by the juxtaglomerular cells of the kidney and stimulate erythropoiesis. Erythro means red. Okay, இங்க இந்த இடத்துல எதை சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி தான் சொல்ல வராங்க. ஓகே, it stimulates erythropoiesis, formation of RBC in bone marrow. So எப்பவுமே RBC எங்கிருந்து ஃபார்ம் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். RBC formed in the bone marrow, right? Not only RBC, whether it might be all types of cells. WBC இருக்கலாம், பிளேட்லெட்ஸா இருக்கலாம், RBC இருக்கலாம், T செல்ஸா இருக்கலாம், B செல்ஸா இருக்கலாம். நம்ம இம்யூன் செல்ஸ் எந்த விதமான செல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா செல்ஸுமே ஃபார்ம் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து போன் மேரோ தான். ஓகே, ஸோ இந்த எரித்ரோபாய்டின் என்ன பண்ணுதுன்னா இதுவும் வந்து ஜக்ஸ்டாக்லோமெருலர் செல்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்ன ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் டு டூ எரித்ரோபாய்சிஸ். ஓகே, தட் இஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி இன் போன் மேரோ. போன் மேரோல இருந்து ஆர்பிசி ஃபார்ம் பண்றதுக்கு கிட்னி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எரித்ரோபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணி அப்போ போன் மேரோக்கு சென்ட் பண்ணுது. அந்த சிக்னல் அது கிடைச்ச உடனே இட் வில் ப்ரொடியூஸ் ஆர்பிசி, எனாஃப் ஆர்பிசி அப்படின்றது நடக்கும். ஓகே, பட் எரித்ரோபாய்டின் எல்லா விதமான செல்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணல. இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி ஆர்பிசி. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க, calcitriol is secreted by proximal tubules of nephron. Proximal convoluted tubule ஒரு ஸ்டடி பண்ணோம் இல்லையா? glomerulus apparatus, glomerulus capsule முடிச்சதுக்கு அப்புறம் we have seen the proximal convoluted tubule PCT and Henel's loop அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். Henel's loopல ascending Henel loop and descending Henel loop வந்து and last பார்த்தீங்கன்னா distal convoluted tubule ஒன்று பார்த்தோம், ரைட்? அதுல இந்த proximal convoluted tubule இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் calcitriol. ஓகே, it is secreted by proximal tubules of nephron. Nephronல இருக்கக்கூடிய proximal tubules secretion பண்ணுது. It is an active form of vitamin D3. ஓகே, இது வந்து active form of D3ன்றாங்க, inactive formல கிடையாது, active form of D3. ஓகே, which promotes calcium and phosphorus absorption from intestine and accelerates bone formation. Actually vitamin D யும்
கால்சியமும் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டது. நான் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து நான் மேபி உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம ஐ மீன் லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கும்போது ஸ்கின் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ஏன் வந்து விட்டமின் D3யும் கால்சியமும் 2 இன்டர்லிங்க்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் வந்து ஆக்சுவலி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கு இல்லையா? ஃபுட்ல இருக்கு. நம்ம எக் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, மில்க் இருக்கு. இது எல்லாமே இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்? இதுல இருந்து எடுக்கிற கால்சியம் அப்படின்றது நம்ம பாடியில டைரக்ட்டா போயிட்டு போன்ல போய் உடனே போய் சேராது. அத எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே. நம்மளோட இப்ப எப்படி நம்ம டைஜெஷன் ஆகுதோ, டைஜெஷன் ஆனதுலருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால்சியம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகே. போன்ல போய் சேர்த்து வைக்கணும். ரைட். சோ அப்ப வந்து இங்க யாரு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு பெர்சன் தான் விட்டமின் D3. அந்த ஒருத்தவங்க தான் விட்டமின் D3. ஓகே. சோ நம்ம கால்சியம் மட்டும் இல்ல, பாஸ்பரஸும் வேணும். பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போன் இஸ் கம்பைன்ட் ஆஃப் போத் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். 98 to 99% கால்சியம் இருக்கும். ரிமைனிங் பெர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ். ஓகே. மத்த மினரல்ஸ் வந்து அதிகமா அதுல இருக்காது. பட் பாஸ்பரஸ் அதிகமாவே இருக்கும் போன்ல. ஓகே. இது வந்து நம்ம டைஜெஷன் நம்ம ஃபுட் எடுத்துக்கும்போது டைஜெஷன் அப்போ நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஓகே. அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய கால்சியமா இருக்கலாம், இல்லன்னா வந்து பாஸ்பரஸா இருக்கலாம். 2மே எடுத்துட்டு போய் போன்ல போய் சேர்த்து போன வந்து ஃபார்ம் பண்ண வைக்கணும். சோ போன வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வைக்கணும். அதுக்கு நமக்கு தேவை விட்டமின் D3. ஓகே. ஈவன் தோ வி ஆர் கெட்டிங் எனஃப் விட்டமின் ஃப்ரம் சன்லைட். பட் ஆனாலும் வந்து நமக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாமே அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஹார்மோன் தான் என்னன்னு பாருங்க, கால்சிட்ரியால். கால்சிட்ரியால் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கால்சியம் ஸ்டோர் பண்ணணும். சோ கால்சிட்ரியால். ஓகே. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் எரித்ரோ மீன்ஸ் ரெட். சோ ஆர்பிசிய ஃபார்ம் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஒரு சில ஈஸியா நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப இதுல என்ன இப்போ கால்சிட்ரியால் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போதே, நம்ம நெஃப்ரான்ல ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு ஆக்டிவ் ஃபார்மா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. விட்டமின் D3 வந்து ஆக்டிவ் ஃபார்மா தான் இருக்கு. அதாவது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அத ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே அதுல கிடையாது. ஓகே. ஆ சோ இவங்களோட மெயின் ஃபங்ஷன் கால்சியம், பாஸ்பரஸையும் அப்சர்வ் பண்றது, இன்டெஸ்டினல் அப்சர்வ் பண்றது அண்ட் போன் ஃபார்மேஷன் பண்றதுக்காக தான் இவங்க ஆ மெயினா வந்து விட்டமின் D3 யோட ஃபங்ஷன் இருக்கு. ஓகே. அடுத்தது பாருங்க. Gastrointestinal tract hormones. See here, gastro gut. Okay, gut. நம்ம gut regionல இருக்கிற hormones. Right? Gastrointestinal tract hormones. Okay. So இங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றத நம்ம பார்ப்போம். Group of specialized endocrine cells present in gastrointestinal tract secretes hormones such as gastrin, கோலிசிஸ்டோகைனின். அத நம்ம ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, CCKன்னு சொல்லுவோம். ஓகே. கோலிசிஸ்டோகைனின், CCK, செக்ரிட்டின் அண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ், GIP. ஓகே. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ். அப்போ அது இன்ஹிபிஷன் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிட்னில ஹார்ட்ட பத்தி நம்ம சொல்லும்போது ஒரு ஹார்மோன் சொன்னோம். ஹார்ட்ல நம்ம கிட்னில 3 ஹார்மோன் சொன்னோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரின், கோலிசிஸ்டோகைனின், செக்ரிட்டின், கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகே. கேஸ்ட்ரின் ஆக்ட்ஸ் ஆன் த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ்ட்ரின் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? கேஸ்ட்ரினை பத்தி கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரின் எங்க ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ்ட்ரிக்னா கட் ரீஜியன்ல. ஓகே. அங்க இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் HCl and pepsinogen. ஓகே. எதை வந்து செக்ரீட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, HCl செக்ரீட் ஆகிறதுக்கும் அண்ட் பெப்சினோஜன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இட்ஸ் அ புரோட்டீன் என்சைம். ரைட். ஸோ இந்த புரோட்டீன் என்சைம் செக்ரீஷன் ஆகும்போது இன்ஆக்டிவ் ஃபார்மா தான் செக்ரீஷன் ஆகும். ரைட். இட் இஸ் கால்டு பெப்சினோஜன். பெப்சினோஜனா செக்ரீஷன் ஆகுது. அதுல இருந்து அது ஆக்டிவ் ஃபார்முக்கு அது மாறும். ஓகே. அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் கிளியர்லி இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுக்கு நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரினை கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரின் ஆக்சுவலி கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல செக்ரீட் ஆகுது. லைக் அது வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, HCl செக்ரீட் ஆகிறதுக்காகவும் பெப்சினோஜன் செக்ரீட் ஆகிறதுக்காகவும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. And let us see the next hormone. That is
cholecystokinin. Okay, cholecystokinin. CCK is secreted by duodenum. நம்ம duodenum எங்க இருக்கு நம்ம சொல்லிருந்தோம். It is present in the small intestine, right? Small intestine three region இருக்கும். Duodenum, jejunum, and last one is the ileum, right? Duodenum secretion ஆகுது. In response to the presence of fat and acid in the diet. Actually, கோலினாலே மீனிங் நல்லா ஞாபகம் கோலின் போது கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் இஸ் த ஃபேட். அந்த மாதிரி மீனிங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலிசிஸ்டோகைனின் பாத்தீங்கன்னா எப்போ வந்து செக்ரீஷன் ஆகும் அப்படின்னா டியோடினம்ல வந்து எப்போ செக்ரீஷன் ஆகும்னா ஃபேட்டும் ஆசிடும் இருந்தாதான் செக்ரீஷன் ஆகும். ஓகே, நம்ம எடுத்துட்ட நம்ம அந்த ஃபுட்டு அந்த டைஜஸ்டிவ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல ஃபேட்டோ இல்லைன்னா ஆசிட் இருக்கும்போது இது செக்ரீஷன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வேற என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் ஆக்ட்ஸ் ஆன் த கால் பிளேடர் டு ரிலீஸ் பைல் இன்டு டியோடினம். கால் பிளேடர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், லிவர் ஆக்சுவலி வந்து பைல் சால்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்றத டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ் தான் கால் பிளேடர். ஓகே, பைல ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய பிளேஸ் தான் கால் பிளேடர். ஓகே, ஸோ கால் பிளேடர்ல ஒரு டெம்பரரியா ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பைல் பிளேடர் கால் பிளேடர்ல இருந்து அந்த பைல் சால்ஸ் அப்படின்றது டியோடினம்ல வந்து ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமா வந்து விடும் இல்லையா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ஆன் த கால் பிளேடர் டு ரிலீஸ் பைல் இன்டு டியோடினம் and stimulates the secretion of pancreatic enzymes and its discharge. ஈவன் இது என்ன பண்ணுதுன்னா கால் பிளேடர்ல இருந்து பைல டியோடினம்ல போர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் திங், it also stimulates the secretion of pancreatic enzyme. pancreasல இருந்து pancreatic enzyme secretion ஆகி அதுவும் வந்து டியோடினம்ல போர் ஆகும் இல்லையா? and its dischargeனா அவங்களும் வந்து கொட்டணும். அப்போ அது டிஸ்சார்ஜுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதனால இங்க கொடுத்துருக்காங்க. ரைட், செக்ரிட்டின் ஆக்ட்ஸ் ஆன். இப்போ வந்து கோலிசிஸ்டோகைனின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோலிசிஸ்டோகைனின் ரெண்டு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் செக்ரேட் ஆகணும் அப்படின்னா அந்த டியோடினம் ரீஜன் வந்து செக்ரேட் ஆகுது. டியோடினம் ரீஜன்ல செக்ரேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் மெட்டீரியல்ல ஃபேட்டும் ஆசிடும் இருக்கணும். செகண்ட் திங், அதோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா கால் பிளேடர்ல டியோடினம்ல வந்து பைல் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஸ்டிமுலேட் செக்ரேஷன். pancreatic enzyme வந்து pancreas வந்து செக்ரேஷன் ஆகிறதுக்காகவும் ஒன்ஸ் செக்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், see the next one. அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ரிட்டின். ஓகே, செக்ரிட்டின் ஆக்ட்ஸ் ஆன் அக்கினி செல்ஸ் ஆஃப் pancreas. செக்ரிட்டின் ஹார்மோன் எங்க இருந்து செக்ரேஷன் ஆகுதுன்னா அக்கினி செல்ஸ். நம்ம pancreasல அந்த ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அந்த பார்ட் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த லீஃப்லெட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். இன்சுலின் அப்போ நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்? அந்த லீஃப்லெட் ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு ஒரே ஒரு செல்லை மட்டும் ஜூம் இன் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஸோ ரவுண்டா அந்த செல் இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஒரு இன்னர் சைடு இன்னர் ரீஜியன் ஒன்று இருக்கு. அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தோம். எஃப் செல், ஆல்பா செல், பீட்டா செல் அண்ட் காமா செல், டெல்டா செல். அண்ட் ஈவன் வி ஹவ் ஆல்சோ சீன் த பிளட் வெசல்ஸ் எப்படி அதுல இருக்க கேபிலரிஸ் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். அண்ட் அதை சுத்தி நிறைய வந்து ரவுண்டா குளோபியூல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வெளியே தான் பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ரைட்? ஸோ அதுக்கு வெளியே இருந்தது எல்லாமே நம்ம என்னன்னு சொன்னோம், ஆக்கினி செல்ஸ், ரைட்? ஆக்கினி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்கினின்றது ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கும் நம்ம சொன்னோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், இன்னொன்னு ஆக்கினி. இந்த ஆக்கினின்றது தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. pancreasல இருந்து என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க இந்த ஆக்கினி செல்ஸ், ரைட்? ஸோ செக்ரிட்டின் என்ன பண்ணுதுன்னா அந்த pancreas நம்ம பார்த்து இந்த ஆக்கினி செல்ஸ் மேல அது ஆக்ட் பண்ணுது. ஓகே, டு செக்ரேட் பைகார்பனேட் அயான்ஸ். ஓகே, பைகார்பனேட் அயான்ஸ் பொதுவாக எதுக்கு வந்து செக்ரீஷன் ஆகணும் அப்படின்னா பைகார்பனேட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, பைகார்பனேட் நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அண்ட் வாட்டர் ஆல்சோ. ஸோ செக்ரிட்டின் என்ன பண்ணுதுன்னா பைகார்பனேட் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் கூடவே வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது டு நியூட்ரலைஸ் த அசிடிட்டி. ஓகே, ஸோ pancreas நம்ம எங்க சொன்னோம், இட் இஸ் அசசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், ரைட்? pancreas லிவர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அசசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். ரெண்டுமே வந்து டைஜஷன்ல இன்வால்வ் ஆகாது, பட் அதுல இருக்கக்கூடிய செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்றது இன்வால்வ் ஆகும், ரைட்? அந்த அசிடிட்டியை வந்து பிகாஸ் அந்த ஸ்டொமக்ல ஆசிட் இருக்கும், தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும்போது தான் லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸும் pancreasல இருக்கக்கூடிய என்சைம்ஸும் போர் பண்ணும் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்?
இல்லையா? அப்போ போர் ஆகும்போது அந்த ஆசிட் மீடியம் அந்த நம்ம டைஜஷன் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் எல்லாமே வந்து ஆசிட்ல இருக்கக்கூடாது. ஸ்டொமக்ல இருந்து வந்து ஆசிட் அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. அத வந்து நியூட்ரலைஸ் பண்ணா மட்டும் தான் பிகாஸ் ஸ்டொமக்ல இருக்கிற இன்னர் லைனிங் மாதிரி அந்த மியூக்கஸ் லைனிங் மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன்லயோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லயோ அவ்வளவா இருக்காது. ஓகே. ஸோ அதே ஆசிட் மீடியம்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இன்னர் லைனிங்கும் லார்ஜ் இன்டெஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்னர் லைனிங்கும் வந்து எரோட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் இட் காசஸ் wound. அது வந்து அல்சரா மாற ஆரம்பிச்சிடும் நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இட் வில் பிகம் அ சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே. அதனால என்ன சொல்றாங்க பாருங்க, இதுல இருக்க அந்த இன்னர் லைனிங் அப்படின்றது எரோட் ஆகாம இருக்கிறதுக்கு அப்ப அசிடிட்டியா அந்த நம்ம டைஜஷன் ஆயிட்டு இருக்க அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஓகே. அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இந்த செக்ரிட்டின் அப்படின்ற ஹார்மோன் பான்கிரியாஸ்ல இருந்து வருது. அது என்ன பண்ணுதுன்னா பைகார்பனேட் அயான்ஸ் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. ஓகே. செக்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த நம்ம நம்ம டைஜஷன் ஆயிட்டு இருக்க அந்த ஃபுட் அப்படின்றது அசிடிக் ஃபார்ம்ல இருந்து ஒரு நியூட்ரலைஸ் ஃபார்முக்கு மாறிடுது. அப்ப என்ன மீனிங்னா பிகாஸ் பைகார்பனேட் அயான் அப்படின்றது ஒரு பேஸ். ஓகே. அந்த பேஸ் வந்து ஒரு ஒரு ஆசிட் கூட ஒரு பேஸ் சேர்த்தனா நியூட்ரல் ஆயிடும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புரியுற மாதிரி நமக்கு சொல்லணும்னா நம்ம மார்னிங் எழுந்த உடனே பிரஷ் பண்றோம் இல்லையா? பிரஷ் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரஷ்ஷுக்கு ஒரு முக்கியமான மெக்கானிசம் இருக்கு. நம்ம பிஃபோர் நைட் வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டுப்போம், டின்னர் சாப்பிட்டுப்போம், ரைட்? சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த நம்மளோட டீத் அந்த 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 பல்லு இடுக்குல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் செட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நைட் நம்ம அந்த தூங்குற டைம் நைட்டு பிரஷ் பண்ணாங்க ஓகே. ஸோ பிரஷ் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்து நம்ம பிரஷ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்படி பிரஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு நைட் அந்த நைட் என்டையர் பீரியட் ஃபுல் நம்ம நல்லா தூங்கிடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து நம்ம மவுத்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு அது ஒரு கெட்ட ஒரு ஒரு பேட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே. அப்போ நம்ம மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா டூத் பேஸ்டோட பேக்ல அந்த இன்கிரீடியன்ஸ்ல பாருங்க லாஸ்ட் வந்து அக்வஸ் பேஸ் அப்படின்னு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அது எந்த பேஸ்ட் பெப்சோடென்ட், கோல்கேட் ஆர் ஹிமாலயா எந்த ஒரு நீங்க டூத் பேஸ்ட்னாலும் எடுத்து பாருங்க. ஓகே. க்ளோஸ் அப் எதுனா எடுத்தாலுமே லாஸ்ட் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, பிராக்கெட்லயும் இல்ல தனியா என்ன கொடுத்துருப்பாங்க, அக்வஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. இன்கிரீடியன்ஸ்ல அக்வஸ் பேஸ் அப்படின்னா பிகாஸ் நம்ம எதனால அப்படின்னா அந்த என்டையர் நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மவுத் ரீஜன்ல அந்த பாக்டீரியா அதோட ஃபங்க்ஷன் ஆகி என்ன என்ன நடந்திருக்கும்னா அந்த மவுத் ரீஜன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆசிடா மாத்திருக்கும். ஓகே. நம்மளோட அந்த சலைவா இருக்கு இல்லையா அந்த சலைவாவே ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும். ஓகே. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரஷ் பண்ணும்போது அந்த ஆசிட் மீடியம் கம்ப்ளீட்டா அந்த டூத் பேஸ்ட் இந்த பேஸ்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிடும். அதை வச்சு நம்ம பிரஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நியூட்ரல் ஆயிடும். ஸோ நம்ம மவுத் நம்மளோட டீத்தை வந்து நான் அந்த ஆசிட்ல இருந்து எஸ்கேப் ஆகும். ஆசிட் அப்படியே இருந்ததுன்னா என்ன ஆயிட போது நம்ம நினைக்கலாம். பட் அந்த ஆசிட் அப்படியே நம்ம டீத்ல படப்பட ஐ மீன் டச் பண்ணிட்டே இருக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எனாமல் நம்மளோட டீத்ல எனாமல் கோட்டிங் இருக்கும். அந்த டீத்தோட எனாமல் கோட்டிங் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. எனாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து டீத் இருந்து ஒரு புண்ணியமும் இருக்காது. ஒரு ஹாட்டான சப்ஸ்டன்ஸ் நம்மளால ஒரு ஹாட்டான ஃபுட்டை சாப்பிட முடியாது, கோல்டான ஃபுட்டை சாப்பிட முடியாது. டீத் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஓகே. அதாவது ஒரு மாங்காய் நம்ம ரொம்ப அதிகமா நம்ம சாப்பிட்டே இருக்கோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம பல்லு வந்து பல்கூச்சம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நார்மலாவே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அதனால தான் என்ன சொல்றாங்க பாருங்க, அதே மாதிரி மெக்கானிசம் தான். ஸோ அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆயிட்டு இருக்க அந்த மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்ல இருக்கும். ஸோ இந்த பைகார்பனேட் அயனும் வாட்டரும் செக்ரிட்டின் பான்கிரியாஸ் செல்ல இருந்து ரிலீஸ் ஆகுற செக்ரிட்டின்ல இருந்து நியூட்ரல் பண்ணிடும். ஓகே. நியூட்ரலைஸ் பண்றதுனால we can easily neutral that medium. ஓகே. அந்த மீடியம் நம்மளால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் பாருங்க gastric inhibitory peptide GIP. ஓகே. it inhibits gastric secretion and motility. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கேஸ்ட்ரிக் அந்த இது வந்து செக்ரேஷனை தடுக்குது. இன்ஹிபிஷனாலே தடுக்கிறது தான் இல்லையா? ஸோ இது வந்து இன்ஹிபிட் பண்றாங்க. இன்ஹிபிட் பண்றத கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் இன்ஹிபிட் பண்ணது மட்டும் இல்லாம மொட்டிலிட்டி மூவ்மெண்ட்டையும் பிரிவென்ட் பண்றாங்க. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ட் we will continue in this next class. Thank you.